அதான் நான் சொன்னேன் உங்களை அங்கால விட்டுங்கன்னா அங்காலையும் போகிறீங்க. ஆமாம் வியாபாரம் செய்கிற பாருங்களா. சனிக்கிழமை கூட ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்து நிறைய மக்கள் வந்து நிற்பாங்க. வியாபாரம் கோழி இறைச்சிக்கு எவ்வளோ வேறு பாருங்க. இந்த சைஸ் சின்ன சைஸ் வந்து 300 ரூபாயாம் வெள்ளரி பழம். உண்மையாவோ? லட்சன் போட போடுது. எவ்வளோ இது? 300, 400, 500, 600. எவ்வளோ வேறுபாடு? 1500 கிலோவா? என்ன மீன்? நண்டு என்ன விலை? நண்டு 1000 மீன் மீன் எவ்வளோ? காயல் ஓரா பாரு எவ்வளோ பாரு என்ன மீன்? ஞாயிற்றுக்கிழமை ஓகே. எவ்வளோ நண்டு? எவ்வளோ மீன்? பெரிய பாறை மீன் எல்லாம் வந்து வச்சு கையில் வச்சுருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்குவில் பிரதான பொதுச்சந்தைன்னு சொல்லலாம். மரக்கறி மீன் சந்தை எல்லாமே ஒரே இடத்துலேயே வந்து இருக்குது. இதில் நீங்கள் வெளியிலேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். இளநீ கடை இல்லை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கடை சொல்லி எல்லாமே ஒரே இடத்துலேயே வந்துருக்குது. நாங்கள் இந்த கொக்குவில் பொது சந்தைக்கு முன்னுக்கு தான் மதிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இதில் ஐயா ஒரு ஆள் இந்த வெள்ளரி பழம் தானே வெள்ளரி பழம் வந்து பாருங்க வச்சு விற்று பண்ணிக்கிறார். எவ்வளோ இது? 300, 400, 500, 600. என்ன சைஸுக்கு ஏற்ற மாதிரியா? ரைட்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டாடுறது நீங்கள் வாங்குறதா போய்? எந்த இடம்? கந்தரோடு. அஞ்சு வருங்க. இதெல்லாம் என்ன இது எவ்வளோ இது? 300 ரூபா. சின்ன சைஸ் என்ன? இதில் பாருங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. சும்மா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தான் சரி என்ன? அடிக்கிற வெயிலுக்கு வந்து இதுதான் சரி. தொண்டை நோக்கெல்லாம் நல்லா இருக்கும் என்ன? ரைட். இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. ஐயா வந்து இதில் லாமாசரில் வந்து கொண்டாந்து வச்சு விற்று கொண்டு இருக்கிறாரு. இந்த பழம் இது 300 ரூபாயம் பாருங்கள். இந்த சைஸ் சின்ன சைஸ் வந்து 300 ரூபாயாம் வெள்ளரி பழம். இதே மாதிரி பெரிய சைஸ்லாம் இருக்குது ஏன்னா நாங்கள் அவ்வளோக்கெல்லாம் பெரிய சைஸ்லாம் இருக்குது ஏன்னா இங்கே பாருங்க பெரிய பழங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வாண்டி இதெல்லாம் வச்சு காட்டுறா? நீங்கள் காட்டுறது அவையெல்லாம் காட்டி தருவினோம். ரைட். இதில் கொக்குவில் வழி சந்தையில் வந்து விற்று கொண்டிருக்கிறாங்க. அந்த ஐயா வந்தால் அதில் வந்து வாங்க. இதில் வாங்க நிறைய வாகனங்கள். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையெல்லாம் வந்து சனிக்கிழமையோட ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வந்து நிறைய பேரை வந்து பார்க்கலாம். சந்தையில் நிறைய பேர் வருவாங்க. கலன்னு இருக்கும் சந்தை. சந்தைக்குள்ளே வந்து போய்க்கு வந்துக்கிறோம் பாருங்க. இந்த வெளியிலே வந்து பாருங்க அதில் மாங்காய் எல்லாம் வச்சான எவ்வளோ மாங்காய்? 50 ரூபா. நான் வெளியே தான் 50 ரூபா. பாருங்க வெளியில் வந்து சொதிக்கு போகிறானே கரைக்குத்தானே செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்க உள்ளுக்கு வந்து பாருங்க எவ்வளோ வாகனங்கள் வந்து நிற்குதுன்னு சொல்லி. எப்போவுமே சனி ஞாயிறுலாம் வந்து சனிக்கிழமை விட ஞாயிற்றுக்கிழமைலாம் வந்து நிறைய மக்கள் வந்து நிற்பாங்க. இங்கே பாருங்க வாகனங்களே இவ்வளோ வாகனங்கள் வந்து நிற்கிது. இங்கே வந்து ஆட்டிறைச்சி பண்ணலாம், நல்ல சுவையான கோழி இறைச்சி பண்ணலாம், நல்ல மீன் உடனுக்குடன் நல்ல மீன் எல்லாம் வந்து வாங்கலாம். உள்ளுக்கு போய் பார்ப்போம். இந்த ஐயா வந்து கருவாடை வச்சுக்க. எவ்வளோ கருவாடு? 1500 கிலோவா? கிலோ வந்து 1500 ஐயா. கருவாடு எல்லாம் வழியில் வச்சுக்கிட்டார் ஐயா. ஓகே அதாவது உள்ளுக்கு சந்தை கிண்டைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மக்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. நண்டு இருக்குது. எவ்வளோ நண்டு? 3000 ரூபா. நல்ல பெரிய நீலக்கார நண்டு இருக்குது பாருங்கள். கனவா 1500. குழம்பீன் எவ்வளோ? குழம்பீன் 1500. நடந்து கொண்டு இருக்குது. மக்கள் எல்லாம் வந்து வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க நண்டு கனவை எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. வாழை போகுது 2000, 1600. விளையாட்டு கிடக்கு போடுறது. நல்ல பெரிய பாறை மீன் எல்லாம் வந்து வச்சு கையில் வச்சுருக்காங்க. ஆமாம் 6 கிலோ கூட நீங்கள் தானே? 6 கிலோ பாறை மீன். ஒரு பால் சுறா மீன். பால் சுறாவில் 2500 ரூபா.
வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கருத்த தம்பி ஆ ஆ ரைட் ரைட் ரைட். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓ டேய் மீன் இல்ல ஏனண்டு ஆ எங்கட மீன் எல்லாம் இந்தியா போடுது லெக்சன் போடு உண்மையாவோ? ஆ லெக்ஷன் போடுது. ஓட்டு போட போதா இங்க கடல்ல மீன் இல்ல. என்ன மாதிரி கொக்கில் சந்தை மீன் எல்லாம் என்ன மாதிரி விலையோ? உண்மையா இல்ல விலை இல்ல. இந்த விலையா? ஆ நாங்க வந்து எங்கட மீன் எல்லாம் இந்தியா போடுது. இந்தியா போடுது. ஓ அஞ்சாந்து தான் தர மீன். 5000 இந்தியாவுக்கு வந்து ஓட்டு போட போடுதா மீன் எல்லாம்? என்ன மீன்? நண்டு என்ன விலை? நண்டு நண்டை 1000 போகுது 1500 2000. ஆ விலை மீன் 1300 1400. காயல் மீன் எவ்வளோ? காயல் 1600 காயல். ஒட்டி ஓரா 1500 ஓரா. பாறை எவ்வளோ? பாறை கணவன் 2000 கணவன். ஆ ரைட் 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 ரைட். இவ்வளோ தான் கிடக்கும் உங்கள்கிட்ட. இது துண்டு மீன்கள் இது வரப்பண்ட எவ்வளோடா? ஆ எவ்வளோ நண்டு நண்டு இது எவ்வளோ? 3000 ஆமாம் வியாபாரம் செய்கிற பாருங்களா. நல்ல உஷாரா பாருங்க. இந்த வயசுலேயும் மீன் வியாபாரம் செய்கிறார். குறைச்சி கொடுங்க குறைச்சி கொடுங்க. வெட்டி கொடுங்க வெட்டி கொடுங்க வெட்டி கொடுங்க. வெட்டினா வியாபாரம் இல்லை. ஆ அப்போ கொசுறு கொடுக்கல கொசுறு 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 கொடுக்கல கொசுறு வேற என்ன எவ்வளோ தான் கடை வேண்டாய்? ஏ மீன் குறைவா? எலெக்ஷன் போட போட்டுது. மீன் எல்லாம் வெட்டி வச்சிருக்கு பாருங்க. அது நிறைய பேர் வந்து வாங்கினீங்க. ஓகே நாங்கள் இன்றைக்கி வெளியில் போவோம். வெளியில் போய் வெட்டுறது பார்ப்போம். வெளியில் வந்து வெட்டுற இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் பாருங்கள் கோழி இறைச்சி வாங்குறதுக்கு எவ்வளோ பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி. ஆட்டிறைச்சி இங்கே வந்து ஆட்டிறைச்சி இருக்குது. ஆட்டிறைச்சி 6500 தனி இறைச்சி. இங்கே பாருங்கள் கோழி இறைச்சிக்கு எவ்வளோ வேண்டு. கோழி இறைச்சி வெளியில் போகணுன்னு சொல்லிச்சுன்னா எல்லாம் சரியான பிஸியில் நிற்கிறேன் பாருங்கள். நான் வெட்டுறேன் மீன் வெட்டுறதை போய் பார்ப்போம். என்ன வேண்டாம் மீன் வெட்டினோம் போய் பேர் நின்று மீனெல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டு வெட்டி கொண்டிக்கலாம். என்னமே வெட்டினோன்றதை பார்ப்போம். நான் வந்தோடனே இருப்பேன் நான் எடுக்க. என்ன வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை ஓகே. ஆ சனம் தானே? என்ன சனம் இல்லையா? இல்லை குறைவா? ஆ விளங்கல. வேற என்ன வேறு சும்மா அடுத்தது போடுறான். சும்மா அடுத்தடுத்து போடுறான். சரியா நஞ்சனா சரி தானே
அதான் நான் சொன்னேன் உங்களை அங்கால விட்டுங்கன்னா அங்காலையும் போகிறீங்க சில விஷயங்களை நீங்கள் எங்களோட ஒத்துழைக்கிறீங்க அதான் உங்களை நீங்கள் காசு தாரேன்டா போல எல்லாத்தையும் நாங்கள் செய்யலாம் எங்கள் நாங்களும் பார்க்கணும் இல்லைங்கிற சரி குழம்பா நீங்களும் மாறி விட்டோம் வாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த அருமை இருக்குது அதெல்லாம் நீங்கள் இனி அங்கால விட்டுங்க நாளையிலேருந்து உங்களை வெட்ட மாட்டேன்னா போய்க்காங்க அங்கால விட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு அனுமதி இல்லை நான் வெட்டுவேன் எனக்கு நான் நீங்கள் மாறி வெட்டுங்க உங்களை வெட்டையில் நான் சொல்லிடுறேன் தனியாக நான் உங்களுக்கு வெட்டி கொண்டிருக்கலாம் மரியா நீங்களும் யோசிப்போம் நண்பன் நீ செவில் அடிச்சது கொண்டு வரலாம் சிலப்படி 50 ரூபா எல்லாம் அதெல்லாம் விட தர மாட்டேன் என்ன கலவாத்தலை சந்தையிலேருந்து இன்றைக்கி மீன் நிலவரங்கள்லாம் வந்து விலைகள் வந்து கேட்டு இப்போ வந்து வெளியில் வந்து நிற்கிறோம். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த இடத்துல இளநீ கடையெல்லாம் இருக்குது, பழக்கடை இருக்குது. இன்றைக்கி என்ன இளநீ என்ன விலை இன்றைக்கி? இளநீ என்ன விலை? 300 ஒரு இளநியா? ஒரு இளநீ வந்து பாருங்க 300 இங்கே பாருங்க. அன்னாசி ஓட்டமலோன்னு எல்லாமே இருக்குது. பழக்கடை இருக்குது. இதில் வந்தீங்கன்னா நீங்கள் பழங்கள் எல்லாமே வந்து வாங்கி கொள்ளலாம். ஆனால் வணக்கம், என்னமே எனக்கு வாழைப்பழம் என்ன விலை? இதில் என்ன விலை? 180. கதலி 200 ரைட். செவ்வாழை என்ன விலை? செவ்வாழை 650. ரைட். இது எங்கேருந்து வர இந்த காய்கள்? தம்புலேருந்து வரதா? எவ்வளோ போகுது இப்போ இது கிலோ? 800. ரைட். இது அங்காள பக்கங்கள்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும், இங்கெல்லாம் கிடைக்கிற கஷ்டம் என்ன? மாம்பழம் என்ன போகுது? கரெக்டாக இல்லை கூட எவ்வளோ போகுது? 1500. ரைட். ஓகே. கப்பல் இருக்கோ? கப்பல் பழம் இது கப்பல் தானே? எவ்வளோ போகுது? 380 என்ன? அது எப்போவும் விலை குறையா? கப்பலும் இந்த செவ்வாழையும் விலை குறையா? ரைட். நீங்களா இது திராட்சை என்ன போகுது? திராட்சை என்ன எவ்வளோ போகுது? 1 கிலோ 150 ரூபா. ரைட். இது பச்சை ஆப்பிள் விலகல ஒரு பேக்கா? ஒரு பேக் எத்தனை? 3 4 பழம் 1000 ரூபா. இது இந்த பழம் ஆப்பிள் சோப்பு 1000 ரூபா. 6. இப்போ பழங்களுக்கு கொஞ்சம் விலை என்ன? ரைட். அன்னாசி அன்னாசி கிலோ 500 ரூபா. ரைட். பப்பாசி பழம் 180. இதெல்லாம் அங்கேருந்து வர்றது? குளங்காயில் அங்காள சைட்டு. ரைட். கொய்யா பையன் கொய்யா 600 கிலோ. ரைட். பாருங்கள் இப்படித்தான் வந்து இருக்குது. ரோட்டோடய இருக்குது பழக்கடை. வந்தீங்கன்னா அதில் சந்தைக்கு முன்னுக்கு இருக்குது, வாங்கலாம். இது ஓட்டமலான் 180 ரூபா. ஓட்டமலாம் பாருங்க 180. ராசவள்ளி கிழங்கு இருக்கு என்ன? எவ்வளோ ராசவள்ளி? நாளை தான் புதுசு வருது. இது பழைய ஸ்டாக் கிடக்கு. ரைட். ஓகே. இது எவ்வளோ கிழங்கு? கிலோ 550 ரூபா.
பர்பிள் கலர் ரைட் ரைட் ஓகே பர்பிள் கலர் கிழங்கு சரிண்ணா நன்றியா ஓகே ஓகே பழங்களோட விலையும் வந்து கேட்டோம் உங்களுக்கு மீன் சந்தையுடைய மீன்களுடைய நண்டு ஆளுடைய விலையும் வந்து கேட்டோம் இன்றைய நாளில் அப்படி தான் இருக்குது இங்கே வந்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நல்ல உடன் இறைச்சி வந்து வாங்கி கொள்ளலாம் அதாவது ஆட்டிறைச்சியும் சரி அதை விட கோழி இறைச்சியும் சரி நல்ல உடனுக்குடனே கோழி இறைச்சி எல்லாம் வந்து வாங்கலாம் இங்கே வந்து உடனே உரித்து உடனே வெட்டி அதில் வந்து கொடுப்பாங்க வெட்டுறதுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரம் வந்து இங்கே வெட்டுறதுக்கு காசு எல்லாம் வந்து எடுப்பாங்க ஆட்டிறைச்சி வந்து வெட்டி தர மாட்டாங்க கோழி இறைச்சி வந்து ஃப்ரீயாக வந்து வெட்டி தருவாங்க இதுதான் வந்து இன்றைக்கு வந்து இந்த கொக்குவில் மீன் சந்தை நிலவரம் வந்து இன்றைக்கு இப்படி தான் இருக்குது பார்க்குறோம் நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் இன்னொரு காலை வாயிலாக வந்து சந்திக்குங்க ஓகே பாய்